ஒரு மனுஷன் பார்த்தார், கெட்ட வாழ்க்கை ஜெயிக்கிறது. அவர் நல்லதை பிடித்திருந்தார், ஆனால் கையில் ஒண்ணுமில்லை. அவர் கால்கள் விழுந்து போகும் நிலை வந்தது. ஆனா ஒரு நடை கர்த்தரின் சந்நிதியில் எல்லாம் மாற்றிடுச்சு. சங்கீதம் 73, 77, 78 படிச்சு பாருங்க. உண்மையில் கர்த்தர் நல்லவர். ஆனா என் கால்கள் கிட்டத்தட்ட விழுந்தது. அவருக்கு கஷ்டம் இல்ல, உடல் பலம் இருக்கு. பெருமை அவர்களுக்கு அலங்காரம், கொடுமை அவர்கள் உடை. அவர் பார்க்க எல்லாம் நிறைந்தது போல தெரியுது. ஜனங்களும் அவர்களை பின்தொடர்கிறார்கள். அவர் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், கர்த்தர் பார்ப்பாரா? என் உள்ளம் சுத்தம், இது எல்லாம் பயனில்லையா? என் கை சுத்தம், ஆனால் லாபமில்லை. நான் சென்றேன் கர்த்தரின் சந்நிதிக்கு. அப்போ புரிஞ்சது, அவர் நிற்கிற இடம் சறுக்குமிடம். அவர் முடிவு சடனா வரும். ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அழியும். ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என் கையை பிடிக்கிறாய். என் உடல் பலம் குறைந்தாலும் கர்த்தர் என் பலம். உன்னிடம் தூரம் போனால் அழிவுதான். ஆனா எனக்கு கர்த்தர் பக்கம் இருக்கிறது போதும். நான் அழைத்தேன் கர்த்தரை, ஆனா என் ஆவி ஆறுதல் எடுக்கவில்லை. கர்த்தர் மறந்துவிட்டாரா? அவர் அன்பு முடிந்து விட்டதா? அவர் இரக்கம் மூடிந்து விட்டதா? என் உள்ளம் நடுங்குது. நான் நினைப்பேன் கர்த்தரின் செயல்களை, பழைய ஆச்சரியங்களை. கர்த்தரே, வழி பரிசுத்தம். நீர்தான் ஆச்சரியங்கள் செய்கிறவர். நீ வந்தபோது தண்ணீர் நடுங்கினது, மின்மினி வெடித்தது, இடியும் ஓசையுடது. நீ உன் ஜனங்களை நடத்தினீர்கள் காணாமல். கேளு என் ஜனங்களே, தியானமா கேளுங்க. இதை நாம் சொல்லுவோம் பின் வரும் தலைமுறைக்கு. அவர் கட்டளை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அவர் செயல்கள் மறக்காம கர்த்தரை நம்புங்க. பிடிவாதம் இல்லாம இருங்க. அவர் போருக்கு சென்றார்கள், ஆனால் திரும்பி வந்தார்கள். அவர் எல்லாம் மறந்தார்கள். மிஸ்ரிலில் ஆச்சரியங்கள் நடந்தது. கடல் பிரிந்தது. கல்லிலிருந்து தண்ணீர் வந்தது. அவர் இன்னும் பாவம் செய்தார்கள். அவர் கர்த்தரை சோதித்தார்கள். கர்த்தர் கோபித்தார். ஆனாலும் வான் திறந்தது, மன்னா பேய்ந்தது. வான் சாப்பாடு கொடுத்தார். காற்று எழுந்தது, பறவைகள் பேய்ந்தது. அவர் சாப்பிட்டு நிறைந்தார்கள். அவர் ஆசை முடியும் முன் கோபம் எழுந்தது. அவர் நாட்கள் வேகமா முடிந்தது. அவர் திரும்பி வந்தார்கள், ஆனால் உண்மையில் இல்லை. வாயில் மட்டும் பேசினார்கள். ஆனால் கர்த்தர் இரக்கம் காட்டினார். அவர் மனிதர்கள் என்று நினைத்தார். எவ்வளவு முறை அவர்கள் எதிர்த்தார்கள். அவர் செயல்களை மறந்தார்கள். ஆறு இரத்தமாக மாறியது. பூச்சிகள் வந்தது. நியாயம் நடந்தது. அவர் தன் ஜனங்களை ஆடுகள் போல நடத்தினார். பயமில்லாம தன் நிலத்திற்கு கொண்டு வந்தார். மீண்டும் சோதித்தார்கள். விக்கிரகங்கள் பின் சென்றார்கள். கர்த்தர் கேட்டார். அவர் தன் இடத்தை விட்டார். அவர் சந்நிதி விலகியது. பின்பு கர்த்தர் எழுந்தார். அவர் தாவீதை தெரிந்தெடுத்தார். அவர் ஆடுகள் இடத்திலிருந்து எடுத்தார். தன் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று நீதி மற்றும் அறிவுடன் நடத்தினார். பெருமையில் அமைந்தது மண்ணில் சேர்ந்துவிடும். ஆனா கர்த்தரை நோக்கி நடக்கிறவர்கள், அவர்களின் வழி முடியாது. உங்களை பிடிக்கும் கை விடாது. சங்கீதம் 73, 77, 78 படிச்சு பாருங்க. இந்த கதை உங்களுடையதுவும் தான். நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.